So hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 1st கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. So இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை குவிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபார் ஏஐ என்ற இனிஷியேட்டிவ் எந்த ஆர்கனைசேஷன் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அதாவது உலக பொருளாதார மன்றம் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் இனோவேஷன். நெக்ஸ்ட் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, அதாவது தேசிய பல்லுயிர் ஆணையம் எந்த சட்டத்தின் கீழே அமலுக்கு கொண்டு வரப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, அதாவது உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தின் கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த என்பிஏக்கு கீழே ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், அதாவது ஒரு 3 month கோர்ஸை யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஸ் எக்ஸ்பர்ட் ஹப் இனிஷியேட்டிவை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது மாவட்டங்களை ஏற்றுமதி மையங்களா மாற்றுவதற்கான முன்முயற்சியை எந்த அமைச்சகத்தால் அமல்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவில் இமிகிரேஷன் விசா அண்ட் ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காகவும் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீமுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐவிஎஃப்ஆர்டி ஸ்கீம், அதாவது இமிகிரேஷன் விசா ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் ஸ்கீம். நெக்ஸ்ட் பிரிசம் எஸ்டி போர்ட்டலை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஃபார் ரயில் ரோட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஸ்டேஜஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டீல் கர்டர்ஸ். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க் ப்ரொமோஷன் பாலிசி 2026 எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜஸ்தான். நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர், வாயுபன்னை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது இந்திய விமானப்படை தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. மிட் ஃபிளைட் ஹெலிகாப்டர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகக்கூடிய ஒரு ட்ரான் சிஸ்டம் தான் இந்த வாயுபன். இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் லான்ச் ட்ரான் சிஸ்டம்ன்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நிவேஷ் மித்ரா 3.0 எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேஷ். இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பைமானா போர்ட்டலை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் ஃபார் அனாலிட்டிக்ஸ் அண்ட் நேஷன் பில்டிங். இந்தியாவில் நடக்கக்கூடிய மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் 2026 எங்க ஹோஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சத்தீஸ்கர். ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா பவுண்ட் எனர்ஜி ஷிப்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஆப்ரேஷன், அதாவது இந்திய எரிசக்தி கப்பல்களை பாதுகாக்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. இந்தியன் நேவி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல்ல இந்தியா பவுண்ட் எனர்ஜி ஷிப்மெண்ட்ஸ், அதாவது இந்திய எரிசக்தி கப்பல்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கையை இந்தியன் நேவி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கிரக் சுகம் போர்ட்டலை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நேஷனல் ஹவுசிங் பேங்க், அதாவது தேசிய வீட்டு வசதி வங்கி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக டிஃபென்ஸ் பர்சனல் பேராமிலிட்டரி மெம்பர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுக்கான ஹவுசிங் லோனை டிஜிட்டலாக அப்ளை பண்ணி அதுக்கான அப்ரூவலை வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலியமா இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து பேங்க்குக்கோ அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ நேராக போகாம ஆன்லைன் மூலியமாவே அவங்களுக்கான அப்ரூவலை பெற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் யுனைடெட் கிங்டம் ஹவுஸ் ஆஃப் காமன்ல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அதாவது கலை மற்றும் கலாச்சாரத்திற்கான விமன் எம்பவர்மெண்ட் அவார்டை யார் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரித்துபர்ணா செங்குப்தா. இவங்க ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ் கம் ப்ரொடியூசர். ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதாவது கலை மற்றும் கலாச்சாரத்துல இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரெகக்னைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அக்னைட்டை எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அக்னிகுல் காஸ்மோஸ். இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் ராக்கெட் என்ஜின். அக்னிகுல் காஸ்மாஸ் தான் இந்த அக்னைட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்தியா வந்து இதுக்கான டெஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெஸ்ட் இந்தியாவுடைய பிரைவேட் ஸ்பேஸ் செக்டர்ல ஒரு மேஜர் மைல் ஸ்டோனா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் காம் பிரெயினை எந்த சிட்டியில லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெங்களூரு. மேஜர் சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ், அதாவது மனநல கோளாறு தொடர்பான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ரெபாசிட்டரி தான் இந்த காம்பிரெயின். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸும் நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்சஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஸ்டடீஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஏர்லி மென்டல் இல்னஸ்க்கான வார்னிங் சைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2025க்கான வேர்ல்டு ஏர் ரிப்போர்ட், அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான உலக காற்றுத்தர அறிக்கையை எந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐக்யூ ஏர். ஐக்யூ ஏர்ன்றது ஒரு ஸ்விஸ் ஏர் குவாலிட்டி டெக்னாலஜி கம்பெனி. ஒவ்வொரு வருஷமும் இந்த வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட்டை இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டலா எந்த கேபிட்டல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி.
இந்த வருஷம் மட்டும் இல்லை, கன்சிக்யூட்டிவா 8th இயர் நியூ டெல்லி இந்த ஒரு மோசமான ரெக்கார்டை ஹோல்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட், நாஷா முக்த் வித்யாலயா ஆக்ஷன் பிளானை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாஷா முக்த் வித்யாலயாவுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் ஃப்ரீ ஸ்கூல்ஸ். அதாவது அக்ராஸ் த கண்ட்ரி ஸ்கூல்ஸ், அது போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு சுற்றி இருக்கக்கூடிய 500 மீட்டர் ரேடியஸை ஒரு ட்ரக் ஃப்ரீ ஜோனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ட்ரூ சைபர் சகி இனிஷியேட்டிவை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். அதாவது தேசிய மகளிர் ஆணையம் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரூ சைபர் சகினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் சேஃப்டி டூல் கிட். ஆன்லைன் ஸ்பேஸ்ல விமனை எம்பவர் பண்றதுக்காகவும் சைபர் த்ரெட், ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் தொடர்பான அவேர்னஸை விமன்ஸ்க்கு என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அதாவது பெருநிறுவன விவகார அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியன் யூத்ஸோடைய எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் ப்ரொமோட் பண்றதுக்காக October 3, 2024 லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து இதுக்கான கைட்லைன்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த ரீசன்ட் கைட்லைன்ஸ் 3 முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன். அதாவது முன்னாடி இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்து 1 இயராக இருந்தது. இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடை 6 to 9 months குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இதுக்கான ஏஜ் லிமிட். ப்ரீவியஸாக இதுக்கான ஏஜ் லிமிட் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 21 to 24 இயர்ஸ். இப்போ 18 to 25 இயர்ஸாக இந்த ஏஜ் லிமிட்டை ஃப்ளெக்சிபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இதுக்கான சேலரி. முன்னாடி இந்த இன்டர்ன்ஷிப்கான மந்த்லி அலவன்ஸாக 5,000 rupees வழங்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 5,000 rupees 9,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கான 14th மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ், அதாவது 14வது உலக வர்த்தக அமைப்புடைய அமைச்சரவை குழு எங்க நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கெம்ரூன். இம்பார்ட்டன்டான குளோபல் ட்ரேட் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல பியூஷ் கோயல் அவர்கள் தான் இந்தியன் டெலிகேஷனை லீட் பண்ணியிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.